வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி வந்து டிஎன்பிஎஸ்சி சயின்ஸுக்காக இனக்கலப்பு மற்றும் உயிரி தொழில்நுட்பம், அதாவது ப்ரீடிங் அண்ட் பயோடெக்னாலஜி அப்படிங்கிற 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் டாபிக் தான் பார்க்க போகிறோம். அந்த டாப்பிக்கில் உள்ள புக் பேக் ஆன்சர் தான் இன்றைக்கி நம்மளோட டிஸ்கஷனாக இருக்க போகுது. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் இதை எப்படி இந்த செஷன் எடுத்துகிட்டு போக போகிறேன் அப்படின்னா, பைலிங்குவலாக தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நான் கொஷின் வித் ஆப்ஷன்ஸ் ரீட் பண்ணுறேன். நீங்கள் வந்து அந்த ஆன்சரை வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். நம்ம கரெக்ட் ஆன்சரை வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ப்ளஸ் நான் இதோடைய டிஸ்கஷன், இந்த யூனிட்டோடைய டிஸ்கஷன் எப்படி சொல்ல போகிறேன் அப்படின்னா, ரொம்ப டீட்டெயில்டான லெசன் இது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் வந்து நான் அதோடைய ஜிஸ்ட் மட்டும், லைக் க்ளூ வேர்ட்ஸ் அந்த மாதிரி மட்டும் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, சரியான விடையை தேர்ந்தெடு. விச் மெத்தட் ஆஃப் க்ராப் இம்ப்ரூவ்மெண்ட் கேன் பி ப்ராக்டிஸ்ட் பை எ ஃபார்மர் இஃப் ஹீ இஸ் inexperienced? ஓகே, ஆப்ஷன் ஏ குளோனல் செலெக்ஷன், ஆப்ஷன் பி மாஸ் செலெக்ஷன், ஆப்ஷன் சி பியூர் லைன் செலெக்ஷன், ஆப்ஷன் டி ஹைப்ரிடைசேஷன். ஓகே, தமிழில் ஓர் அனுபவமற்ற விவசாயி பயிர் மேம்பாட்டிற்காக எந்த முறையை பின்பற்றுவார்? ஆப்ஷன் ஏ போத்துத் தேர்வு முறை, ஆ கூட்டுத் தேர்வு முறை, தேர்ட் ஆப்ஷன் தூய வரிசை தேர்வு முறை, ஆப்ஷன் டி கலப்பினமாக்கம். ஓகே, ஸோ இதோடைய ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னா மாஸ் செலெக்ஷன். ஸோ இங்கே என்ன அப்படின்னா கூட்டுத் தேர்வு முறை. ஓகே, அந்த கூட்டுத் தேர்வு முறை அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு சின்ன ஜிஸ்டாக நான் சொல்கிறேன். இப்போ ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸ் ஆஃப் சிமிலர் மார்ஃபாலஜி கேரக்டரை செலக்ட் பண்ணிவிடுவாங்க. அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பட்டாணி செடி வந்து இவங்க விளைவிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு நல்ல குவாலிட்டியான கேரக்டர், அதாவது எஃபிஷியன்ட் கேரக்டர் உள்ள ஒரு பிளான்ட்டை, ஒரு எஃபிஷியன்ட் கேரக்டர் உள்ள ஒரு பட்டாணி செடி வேணும் அப்படிங்கும்போது இதோடைய ஹைட்டை வச்சு பண்ணால் நல்லா விளைச்சல் கிடைக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கும் பட்சத்தில் ஒரு நூற்றுக்கணக்கான பட்டாணி செடி, ஹைட்டான பட்டாணி செடியை வந்து அவங்க செலக்ட் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் அதை வந்து ப்ரீடிங் பண்ணி அது மூலமாக கிடைக்கப்படுற சீட்ஸை வந்து அவங்க டுகெதராக மிக்ஸ் பண்ணி நமக்கு ஒரு புது வெரைட்டி கிடைக்கும். ஓகேவா? எல்லாமே டால் பிளான்ட்ஸாக எடுத்து அவங்க இதை பண்ணுவாங்க. இது மாஸ் செலெக்ஷன். அதாவது ஒரு பிளான்ட்டுன்னு இல்லாமல் ஒரே ப்ரீடில் உள்ள நிறைய மாஸ் நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸை எடுத்துப்பாங்க. ஓகேவா? ஒன்று அப்படின்னு எடுக்க மாட்டாங்க. மாஸ் ஒரு 100, 200 அந்த மாதிரி. ஓகே, இதோடைய கான்செப்ட்லாம் ரொம்ப டீட்டெயிலாக இருக்குது. நான் கிளாஸ் எடுக்கும்போது வேணும்னா நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இன்னும் டீட்டெயிலாக. ஓகே, ஸோ இதான் இதோடைய ஆன்சர். தென் வந்து செகண்ட் வந்து பியூசா கோமல் இஸ் அ டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டி ஆஃப். ஓகே, பியூசா கோமல் என்பது டேஸின் நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற ரகமாகும். ஓகே, வாட் இஸ் பியூசா கோமல் அப்படின்றது தான் சிம்பிளாக கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டி. ஓகே, ஆப்ஷன் ஏ வந்து சுகர் கேன், பி ரைஸ், சி கவுபி, டி மெய்ஸ். ஸோ பியூசா கோமல் என்பது டேஸின் நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற ரகமாகும். அ கரும்பு, ஆ நெல், இ தட்டைப்பயிறு, இ மக்காச்சோளம். ஓகே, ஸோ த பியூசா கோமல் அப்படிங்கிற இது வந்து கவுப்பி, தட்டைப்பயிறு. ஓகேவா? நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்க சில சோர்ஸஸ் கூட நான் இந்த டைமில் எடுத்துகிட்டு வந்தேன். கவுப்பி அப்படிங்கிறது வந்து கிராப். ஓகே, இந்த தட்டை பயிரோடைய ரெசிஸ்டன்ஸ், லைக் எப்படி சொல்கிறது, ரொம்ப வீரியமான ஒரு திறன் பெற்ற ஒரு பயிர், தட்டை பயிரோடைய வீரியம் பெற்ற ஒரு அவதாரம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். தட் இஸ் பியூசா கோமல். இது எந்த டிசீஸுக்கு ரெசிஸ்டன்ட் அப்படின்னா பாக்டீரியல் பிளைட், அதாவது தமிழில் பாக்டீரிய கருக்கல் நோய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட்டை பயிரோடைய பியூசா கோமல் ரகம், தட் கைண்ட் ஆஃப் அவதார் வந்து பாக்டீரியா கருக்கல் நோயை வந்து எதிர்க்கும் தன்மை பெற்றிருக்கு. ஓகே, தேர்ட் வந்து ஹிம்கிரி டெவலப்ட் பை ஹைப்ரிடைசேஷன் அண்ட் செலெக்ஷன் ஃபார் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் அகைன் ரஸ்ட் பேத்தோஜன்ஸ் இஸ் அ வெரைட்டி ஆஃப். ஓகே, ஆப்ஷன் ஏ சில்லி, ஆப்ஷன் பி மெய்ஸ், ஆப்ஷன் சி சுகர் கேன், ஆப்ஷன் டி வீட். ஓகே, கலப்பினமாக்கம் மற்றும் தேர்வு செய்தல் மூலமாக உருவாக்கப்பட்ட துரு நோய்க்கு எதிர்ப்புத்தன்மை பெற்ற ஹிம்கிரி என்பது டேஸின் ரகமாகும். இதுவும் அதே தான். ஹிம்கிரி அப்படிங்கிறது எதுவுடைய புது அவதாரம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ரெசிஸ்டன்ட் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறத தான் நான் ஒரு இதாக அப்படி சொன்னேன்.
ஓகே, ஆப்ஷன் ஏ மிளகாய், ஆப்ஷன் ஆ மக்காச்சோளம், இ கரும்பு, இ கோதுமை. ஓகே, இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த டேப்லெட் காலம் பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஹிம்கிரி இஸ் அ வீட். ஓகே, வீட்டுடைய ரெசிஸ்டண்ட் வெர்ஷன் தான் ஹிம்கிரி. ஓகே, வீட்டுடைய ரெசிஸ்டண்ட் வெர்ஷன் வந்து ஹிம்கிரி. ரெசிஸ்டன்ஸ் டு டிசீசஸ் வந்து என்ன மாதிரி டிசீஸ்க்கெல்லாம் இது ரெசிஸ்டண்ட்டாக இருக்குன்னா லீஃப், ஹில் பர்ன்ட் அதாவது இலை மற்றும் பட்டை துரு நோய், ஹில் பர்ன்ட் ஆகிய நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தியாக இந்த ஹிம்கிரி ரகம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஓகே, 4th question. The miracle rice which saved millions from the miracle rice which saved millions of lives and celebrated its 50th birthday is option A IR8, option B IR24, option C Atomita 2, option D பொன்னி. தன்னுடைய 50வது பிறந்த நாளை கொண்டாடிய மில்லியன் மக்களின் உயிரை காப்பாற்றிய அதிசய அரிசி டேஸ் ஆகும். ஆப்ஷன் ஏ IR8, ஆப்ஷன் பி IR24, ஆப்ஷன் இ அட்டாமிட்டா 2, ஆப்ஷன் டி பொன்னி. ஓகே, இதோடைய ரைட் ஆன்சர் வந்து IR8. ஓகே, இந்த IR8 அரிசி வந்து இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரைஸ் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி பிலிப்பைன்ஸில் இருக்குது. இன்டர்நேஷ்னல் அரிசி ஆராய்ச்சி கழகம் அப்படின்னு சொல்லி அது பிலிப்பைன்ஸில் இருக்குது. அவங்க தான் இந்த IR8 வகையை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதன் மூலமாக லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான மக்களுடைய வறுமையை இந்த ரகமான அரிசி போக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் IR8. நெக்ஸ்ட்டு வந்து இந்த டேப்லெட் காலம்லாம் இம்பார்ட்டன்ட்ப்பா, நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது, நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஓகே, 5th one. Which of the following is used to produce products useful to human by biotechnology? அதாவது உயிரி தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட பின்வரும் எப்பொருள் மனிதனுக்கு பயன்படும் பொருட்களை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது? ஓகே, உயிரி தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட பின்வரும் எந்த பொருள் மனிதனுக்கு பயன்படும் பொருட்களை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது? ஓகே, ஸோ விச் ஆஃப் த ஆப்ஷன் ஏ என்சைம் ஃப்ரம் ஆர்கானிசம், பி லிவிங் லைவ் ஆர்கானிசம், ஆப்ஷன் சி வைட்டமின்ஸ், ஆப்ஷன் டி போத் ஏ அண்ட் பி. இதுலேயும் அதே மாதிரி தமிழில் ஆப்ஷன் ஏ உயிரினங்களிடமிருந்து பெறப்பட்ட நொதி, ஆ வாழும் உயிரினங்கள், இ வைட்டமின்கள், இ அ மற்றும் ஆ. ஓகே, ஸோ என்ன கேட்குறாங்கன்னா நம்ம பயோடெக்னாலஜியில் ஹியூமனுக்கு யூஸ் ஆகக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இந்த ஆர்கானிசம் அதாவது நம்ம ஒரு ஆர்கானிசம்கிட்ட இருந்து அந்த என்சைம் கூட நமக்கு கிடைக்கும். அப்புறம் அந்த ஒரு லிவிங் ஆர்கானிசமே நம்ம நியூ ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது கூட நம்ம உருவாக்க முடியும். ஓகே, ஸோ இது வந்து போத் ஏ அண்ட் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, போத் ஏ அண்ட் பி. அதாவது இப்போ என்சைம் அப்படின்னா ஹியூமன் இன்சுலினை எடுத்து இவங்க வந்து ஒரு புது விதமான என்சைம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐ திங்க் இட் இஸ் ஹியூமுலின், ஐம் நாட் ஷியர் அபவுட் இட். ஸோ இந்த இன்சுலின் வந்து ஒரு மாடிஃபைடு இன்சுலின், பயோடெக்னாலஜி மூலமாக ஒரு இன்சுலின் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறையா அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இந்த பயோடெக்னாலஜி மூலமாக நமக்கு தேவையான பல விஷயங்கள், பல என்சைம் நம்ம உருவாக்கிக்க முடியும். ஓகே, த்ரூ ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி. நெக்ஸ்ட்டு வந்து we can cut the DNA with the help of டிஎன்ஏவை வெட்ட பயன்படுத்தப்படும் நொதி. ஆப்ஷன் ஏ சிசர்ஸ், அதாவது கத்திரிக்கோல், ஆப்ஷன் பி ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேசஸ், சேம் திங் இன் தமிழ், ஆப்ஷன் சி நைஃப் கத்தி, ஆப்ஷன் டி ஆர்என்ஏ நொதிகள் தமிழில். ஓகே, டிஎன்ஏவை வெட்ட பயன்படுத்தப்படும் இது எது அப்படின்னு கேட்டால் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸ். ஓகே, ஆப்ஷன் இஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸ். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், மாலிகுலர் சிசர் அப்படின்னு சொல்லுவோம். இதை ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸ். நெக்ஸ்ட் ஆர்டிஎன்ஏ என்பது என்ன அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. ஊர்தி டிஎன்ஏ, வெக்டார் டிஎன்ஏவா, ஆப்ஷன் பி வட்ட வடிவு டிஎன்ஏ, சர்க்குலர் டிஎன்ஏவா, ஆப்ஷன் சி ரீகாம்பினன்ட் ஆஃப் வெக்டார் டிஎன்ஏ அண்ட் டிசையர்ட் டிஎன்ஏ, இ தமிழில் ஊர்தி டிஎன்ஏ மற்றும் விரும்பத்தக்க டிஎன்ஏவின் சேர்க்கை, ஆப்ஷன் இ சேட்டலைட் டிஎன்ஏ. ஓகே, இதுக்கு விடை என்ன, ரீகாம்பினன்ட் ஆஃப் வெக்டார் டிஎன்ஏ அண்ட் டிசையர் டிஎன்ஏ. ஒன்றுமே இல்லை, இப்போ நம்ம வெக்டார் டிஎன்ஏ அப்படின்னு சொன்னால் ஒரு பிளாஸ்மிட் எடுத்துப்போம். ஓகே, இட் இஸ் அ டிஎன்ஏ கைண்ட் இன்
பாக்டீரியா. ஓகே, ஒரு பிளாஸ்மிட் எடுத்துப்போம். இதோடைய டிஎன்ஏ ஒரு பார்ட்டை நம்ம கட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான டிசையர்டு டிஎன்ஏ, ஓகே, அதை வந்து இந்த இடத்துல ஃபிட் பண்ணிவிடுவோம். ஓகே, அதாவது இங்கே வந்து பிளாஸ்மிட் வைரல் டிஎன்ஏ, சாரி பாக்டீரியல் டிஎன்ஏ இருக்கும். இங்கே வந்து நமக்கு தேவையான டிசையர்ட் டிஎன்ஏ இருக்கும். ஓகே, இதுதான் ரீகாம்பினன்ட் வெக்டார் டிஎன்ஏ அண்ட் டிசையர்ட் டிஎன்ஏ. ஓகே, இந்த பிளாஸ்மிடோடைய தான் வெக்டார் டிஎன்ஏ. டிசையர் டிஎன்ஏ அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்ட்ராவாக ஃபிட் பண்ணுறது. ஓகேவா, அது ரொம்ப 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 ரஃப்பாக சொன்ன ஒரு கான்செப்டாக இருக்கும். பட் திஸ் இஸ் அ கான்செப்ட். ஓகே, வெக்டார் டிஎன்ஏ ப்ளஸ் டிசையர் டிஎன்ஏவுடைய காம்பினேஷன் தான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன், 8th one, DNA fingerprinting is based on the principle of identifying dash sequences of DNA அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோடைய தமிழ் வேர்ஷன் இஸ் டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம் டேஷ் டிஎன்ஏ வரிசையை அடையாளம் காணும் கொள்கையினை அடிப்படையாக கொண்டது. ஆப்ஷன் ஏ ஓரிலை, ஆ திடீர் மாற்றமுற்ற, ஆப்ஷன் இ பல்லுருத்தோற்ற, ஆப்ஷன் இ மீண்டும் மீண்டும் வரும் தொடர். ஓகே, ஸோ இதுக்கூட ஆன்சர் என்ன அப்படின்னா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் ஐடென்டிஃபையிங் டேஷ் சீக்வன்சஸ் ஆஃப் டிஎன்ஏ. ஆப்ஷன் ஏ சிங்கிள் ஸ்டாண்டர்ட், பி மியூட்டேட்டட், சி பாலிமார்பிக், டி ரிப்பிட்டேட்டிவ். ஓகே, ரிப்பிட்டேட்டிவ் டிஎன்ஏ பிரின்சிபலை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் திங் டு இந்த குற்றவாளிகள் இருப்பாங்க இல்லையா, கைரேகை வச்சு இப்போ ஒரு குற்றம் நடந்திருக்கும். அப்போ அந்த குற்றம் நடந்த இடத்துல வந்து கைரேகையெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போவாங்க. அப்போ அந்த கைரேகையை வந்து குற்றம் நடந்த இடத்துல உள்ள கைரேகையும் அவங்க பதிவில் வச்சுருக்க குற்றவாளிகளுடைய கைரேகையும் ஒன்றா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ இந்த கைரேகையில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த டிஎன்ஏ இந்த தடவியலில் வந்து அந்த விட்டுட்டு போயிருப்பாங்க இந்த ஹேரு, அந்த மாதிரி க்ளூஸ், அந்த க்ளூ இந்த ஹேரு அந்த மாதிரி இதிலெல்லாம் நம்ம டிஎன்ஏ பதிஞ்சிருக்கும். அந்த டிஎன்ஏவை வந்து இந்த இப்போ ஹியூமன் எல்லா ஹியூமனுக்கும் ஒரு 99% ஆஃப் டிஎன்ஏ வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். லெட் இட் பி மீ, யூ, someone else, XYZ, எவ்ரி ஒன் ஹியூமன் பீங்ஸ்க்கு 99% ஒன்றா இருக்கும். அந்த 1% வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் டிஎன்ஏல. ஸோ அந்த ஹேரோ இல்லை சம் பிளட் ஸ்பாட்ஸ் சம்திங், ஓகே, அதோடைய ரேகை, ஓகே, அதெல்லாம் அவங்க கணக்கு எடுத்துகிட்டு அவங்க ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் கலெக்ட் பண்ணிவிட்டு தே வில் ட்ரை டு மேட்ச். அது என்ன ரிப்பிட்டேட்டிவ் சீக்வன்ஸ் ஆஃப் டிஎன்ஏவை வந்து அவங்க மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. ஓகே, இதுதான் இந்த பிரின்சிபல். ரிப்பிட்டேட்டிவ் டிஎன்ஏலாம் ஒத்து போச்சு அப்படின்னு சொன்னேன்னா த பர்சன் கிரிமினலை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் யுவர் ஆன்சர். இன் தமிழ் மீண்டும் மீண்டும் வரும் தொடர். இதுதான், இதை அடிப்படையாக வச்சு தான் நம்மளோட டிஎன்ஏ வரிசையை டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம் செயல்படுது. ஓகே, 9th question, organisms with modified endogenous gene or foreign gene. ஓகே, endogenous, ஓகே, outside, modified endogenous, ஓகே, ஜீனையே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எண்டோனா அவுட் சைடு இல்லை, சாரி, ஆர்கானிசம் வித் மாடிஃபைடு எண்டோஜீனியஸ் ஜீன், அந்த ஜீனை சேஞ்ச் பண்ணுறது, இல்லைனா ஒரு ஃபாரின் ஜீனை சேஞ்ச் பண்ணி ஒரு ஆர்கானிசம் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா அது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இன் தமிழ் மாற்றம் செய்யப்பட்ட உள்ளார்த்த அல்லது அயல் ஜீனை பெற்ற உயிரினங்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன. ஆப்ஷன் ஏ அயல் ஜீனை பெற்ற உயிரினங்கள், ஆ மரபு பண்பு மற்றும் செய்யப்பட்டவை, மரபு மாற்றம் செய்யப்பட்டவை, ஆப்ஷன் இ திடீர் மாற்றமடைந்தவை, ஆப்ஷன் இ அ மற்றும் ஆ. ஓகே, ஸோ இது வந்து என்னது டிரான்ஸ்ஜீனிக் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, டிரான்ஸ்ஜீனிக் ஆர்கானிசம் தான் இதோடைய ஆன்சர். மரபு மாற்றப்பட்டவை கிடையாது, அயல் ஜீனை பெற்ற, ஃபாரின் ஜீனை வச்சுருக்குது, ஃபாரின் ஜீனை பெற்ற உயிரினங்கள். தமிழில் ஈஸியாக சொல்லிடுறாங்க, இங்கிலீஷில் இதுக்கு பேர் டிரான்ஸ்ஜீனிக். டிஎன்ஏவை, ஓகே, தென் 9th question. ஓகே, 10th, in a hexaploid wheat 2N, ஓகே, இது இட் இஸ் a diploid, இது கொடுத்துருக்காங்க. ஓகே, டிப்ளாய்டில் இது வந்து 6N, ஓகே, 6N, ஓகே, அதை தான் ஹெக்ஸாப்ளாய்டுன்னு சொல்கிறாங்க. த ஹேப்ளாய்டு N and the basic number of chromosomes are அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து டி, N is 21 and X is 7. Same thing in Tamil version, I think so. ஓகே, ஹெக்ஸாப்ளாய்டு கோதுமையில் ஒற்றை மையம் N மற்றும் அடிப்படை தொகுதி
எக்ஸ் குரோமோசோம் எண்ணிக்கை முறையே டேஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோடைய ஆப்ஷன் NS = 21 அண்ட் X = 7. ஓகே, நெக்ஸ்ட் வந்து fill in the blanks. Economically important crop plants with superior quality are raised by. ஓகே, தமிழில் அப்படியே பார்த்துக்கோங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரிப்பீட் பண்ணிட்டு இருந்தால் கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் crop plants with superior quality are raised by plant breeding. ஓகே, குயிக்காக நம்ம ஆன்சர் பார்த்துக்கலாம். A protein rich wheat variety is Atlas 66. ஓகே, புரதம் செறிந்த கோதுமை ரகம் வந்து Atlas 66. Dash is chemical used for doubling the chromosome. குரோமோசோமை இரட்டிப்பாக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேதிப்பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் கோல்சிசைன். ஓகே, கோல்சிசைன். ஓகே, தென் ஃபோர்த் கொஸ்டின் வந்து the scientific process which produces the crop plants enriched with desirable nutrients அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபார்ட்டிஃபிகேஷன். ஓகே, ஒரு செடி சத்து நிறைந்த ஒரு செடி, ஓகே, விரும்பத்தக்க ஊட்டச்சத்தை நிறைத்து ஒரு பயிர் நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா, அதாவது இந்த பிளான்ட்டில் அயன் இருக்கணும், இந்த பிளான்ட்டில் இது இருக்கணும் அப்படின்னு ஊட்டச்சத்து நிறைந்த இதாக நம்ம ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தமிழில் உயிரூட்ட சத்தேற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷில் ஃபார்ட்டிஃபிகேஷன், தமிழில் உயிரூட்ட சத்தேற்றம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து rice normally grows well in alluvial soil, but dash is a rice variety produced by mutation breeding that grows well in saline soil அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அட்டாமிட்டா 2. ஓகே, சிக்ஸ்த் dash technique made possible to genetically engineer living organism அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் gene cloning. Restriction endonuclease cut the DNA molecule at specific position known as palindrome series. ஓகே, அந்த சிசர்ஸ் எங்கெல்லாம் போய் கட் பண்ணும் ஒரு டிஎன்ஏவை எல்லா இடத்துலையும் கட் பண்ணாது. இட்ஸ் அ palindrome series. ரெஸ்ட்ரிக்ஷன் அதை வந்து இல்லைன்னா அப்படி கூட சொல்லலாம், இல்லாட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, தென் சிக்ஸ்த் ஒன் டெக்னிக் அது பார்த்துட்டோம். ஓகே, அதுவும் பார்த்தாச்சு. எயித் ஒன் சிமிலர் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இஸ் அப்டைன்ட் ஃபார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். Dash cells are undifferentiated mass of cell. ஓகே, கேலஸ். ஆக்சுவலி இது கேலஸ் வந்து இந்த ஸ்டெம் செல்லில் உள்ள ஒரு ஸ்டேஜ். ஓகே, அதாவது அன்டிஃபரன்ஷியேட்டட் அப்படின்னா அதில் நிறையா இருக்கும், நமக்கு வேண்டிய ஆர்கனை வந்து நம்ம உருவாக்கிக்கலாம். ஓகே, அதான் அதோடைய பர்பஸ். இன் ஜீன் க்ளோனிங் த டிஎன்ஏ ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் இன்டகிரேட்டட் இன். நமக்கு வேண்டிய டிசையர்டு டிஎன்ஏ வந்து எங்கே பதிஞ்சிருக்கு அப்படின்னா வெக்டார் டிஎன்ஏல. இல்லை, அந்த வெக்டார் டிஎன்ஏ பேர் என்ன? பிளாஸ்மிட். ஓகே, தென் பொறுத்துக மேட்ச் த ஃபாலோயிங். சோனாலிகா வந்து செமி டுவார்ஃப் ரைஸ் வீட். சோனாலிகா இஸ் அ செமி டுவார்ஃப் வீட். ஐஆர்2 இஸ் அ அரிசி, ரைட், ரைஸ். ஓகே, தட் இஸ் செமி டுவார்ஃப் ரைஸ். ஓகே, செமி டுவார்ஃப் ரைஸ். சாக்ரம் இஸ் சுகர் கேன். mung number 1 is mung number 1 is Bacillus mungo. Okay, TMB2 is Bacillus. No, TMB2 is groundnut. TMB2 is groundnut. Insulin is first hormone produced using rDNA technique. நம்ம பார்த்தோம் இல்லையா, rDNA technique மூலமாக யூஸ் பண்ண முதல் ஹார்மோன். BT toxin Bacillus thuringiensis. கோல்டன் ரைஸ் பெட்டா கரோட்டின். ஓகே, தமிழ்லையும் அப்படியே பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து காரணம் அண்ட் கூற்று. ஓகே, ஹைப்ரிட் இஸ் சுப்பீரியர் தேன் எய்தர் ஆஃப் இட்ஸ் பேரண்ட்ஸ். ஓகே, அதாவது கலப்பு உயிரி இரு பெற்றோரை விட மேம்பட்டதாக இருக்கும். காரணம் கலப்பின் வீரியம் தற்கலப்பில் இழக்கப்படுகிறது. ஓகே, ஹைப்ரிட் இஸ் சுப்பீரியர் தேன் எய்தர் ஆஃப் இட்ஸ் பேரண்ட். ரீசன் ஹைப்ரிட் விகர் இஸ் லாஸ்ட் அப்பான் ப்ரீடிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஏ, தட் இஸ் அசசன் இஸ் கரெக்ட். கூற்று கரெக்டு, அதோடைய காரணம் தவறு. ஹைப்ரிட் இஸ் சுப்பீரியர் தான் எய்தர் ஆஃப் இட்ஸ் பேரண்ட்ஸை விட அது அதிகமாக அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய விகர் வந்து விகர்னால் வீரியம் வந்து ப்ரீட் பண்ணும்போது குறைஞ்சிடுது அப்படின்றாங்க, அது தவறானது.
sign reduces the chromosome number. A. B. Reason வந்து it promotes the movement of sister chromatids to opposite poles அப்படின்னு சொல்கிறாங்க. Both இது reason and assertion is correct. Okay, Tamil people just read this, you'll get it. Then true or false, with this we'll wind up the session. Okay. Raphnobrassica, true or false? Okay, Raphnobrassica is a man-made tetraploid produced by Colsine treatment அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Rhizophyne is man-made polyploid, it's not a tetraploid. இதான் அங்கே உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. See, sorry, it's not a polyploid, actually it is a allotetraploid. Okay, allotetraploid. So this is false. The process of producing an organism with more than 2 sets of chromosome is called mutation. Again it is wrong. Okay, it is polyploidy. Okay, இங்கே தான் கொடுத்துருக்காங்க. more than 2 sets யூஸ் பண்ணால் it is polyploid. Okay, இதில் லெசன் எடுக்கும்போது I think I will explain this fully. A group of plants produced from a single plant through vegetative or asexual reproduction are called pure line. No, clone தான் இதுக்கு ஆன்சர். ஓகே, இஸ் கால்ட் க்ரோன். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்டிவ் அப்படின்னு வெஜிடேட்டிவ் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு வந்துட்டாவே இட் இஸ் cloning. Okay, cloning in plants. Okay, don't confuse with genetic cloning. Iron fortified rice variety determines the protein quality of cultivated rice. Okay, iron cultivatedனு சொல்லிட்டாங்க, அயன் ஏற்றப்பட்ட ரைஸ் வெரைட்டின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எங்கே இதுக்கு ப்ரோட்டீனுக்கு வேலை வந்தது? அது பிளான்ட்டோடைய ப்ரோட்டீனை டிட்டர்மைன் பண்ணுதுன்னு சொன்னாங்க. அதுவும் தவறான ஒன்று. கோல்ட் ரைஸ் இஸ் அ ஹைப்ரிட். ஃபால்ஸ். இது வந்து கோல்ட் ரைஸ் இஸ் அ ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பிளான்ட். பிடி ஜீன் ஃப்ரம் பாக்டீரியா கேன் கில் இன்செக்ட்ஸ். நோ, பிடி ஜீன் வந்து கொல்லாது. பிடி டாக்ஸின். ஓகே, பிடி ஜீனில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய டாக்ஸின் கேன் கில் த insects. In vitro fertilization means fertilization done inside the body. No, it is a artificial method of fertilizing. Okay, இது வந்து நம்ம பயாலஜியில் பார்த்துருப்போம். அவுட் சைடு த பாடி வந்து ஃபெர்டிலைஸ் பண்ணுவாங்க. 8th DNA fingerprinting technique was developed by Alec Jeffrey. It's correct. Molecular scissor refer to DNA ligase. No, it refers to restriction endonuclease. DNA ligase வந்து ஒட்டுறதுக்கு யூஸ் ஆகும், பேஸ்டிங் பர்பஸ். ஓகே, 10th one is there I think. நோ, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் உள்ள புக் பேக் ஆன்சர்ஸ் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஓகே, இவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.